எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட்டு 6 ஸ்டேட்ஸோட கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோவா. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது. இதுக்கு வந்து 12 டான்ஸஸ் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. இதுக்கு என்ன குட்டி ஸ்டோரினா, பசங்க ட்ரிப்பு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்து 12 டான்ஸஸ் வந்து இருக்குது. இந்த 12 டான்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். சுவாரி, தாலோ, தசரா வார்டன், ஃபுகாடி, கோட் மூட்னி, காஃப், தங்கர், மண்டோ, கும்பி டான்ஸ், தால்காடி, டான்யாமல், தெக்கி டான்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 12 டான்ஸஸ் இருக்குது. இதுக்கு வந்து நான் என்ன ஸ்டோரி இது பண்ணியிருக்கிறேன்னா, பசங்க வந்து டிசைட் பண்ணுறாங்க. அதான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிசைட் பண்ணுறாங்க என்னென்னா, ஹாலில் உட்காந்து டிசைட் பண்ணுறாங்க. அதான் தாலோ. சுவர் ஏறி குதிச்சு நம்ம வந்து கோவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது வந்து வார்டன் பார்த்துட்டாங்கன்னா, தசரா வார்டன் இருக்குல்ல, இந்த வார்டன் வந்து பார்த்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தசரா கொண்டாடி பாடம் புகட்டிடுவார். அதுதான் வந்து ஃபுகடி அப்படின்னு எழுதியிருக்கேன். அதில் அந்த குரூப்பாக போகிற பசங்களில் ஒரு பையன் வந்து அவனுக்கு வந்து மூடு சரியில்லை, ஓகேங்களா, மூட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பென்சிலில் லைட்டாக கோட் வேர்டு எழுதி வச்சுட்டேன். ஆனால் இது வந்து என்ன, இந்த கோட் மூட்னி அப்படிங்கிறதுக்கு அந்த மூடு அவனுக்கு என்ன எதனால் மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா, அவனுக்கு வந்து இருமல் சளி இருக்கிறதுனால அவனுக்கு வந்து மூட் ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறான்னா, நான் வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஆனால் இவனோட அலும்பு தாங்கலை, நம்மளுக்கு மண்டை காயுது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பையன் சொல்கிறான். இப்படி பண்ணுனா, ஒரு பிளான் பண்ணுனா எப்படி, வரலைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி. இந்த அலும்பு தாங்கலை அப்படிங்கிறது தங்கார், அண்டு மண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதான் மண்டோ. சரி, அதனால் இவனை போட்டு கும்மி எடுக்கலாம் பிளான் பண்ணது அப்புறம் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் கும்பி டான்ஸ் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆளைப்பாரு மூஞ்சியப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தாழ்கடி, அவனுக்கு வந்து மூஞ்சில எல்லாம் தாடி இருக்குது, தாழ்கடி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தாடி பாரு தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி, தோன்யாமல் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 12 டான்ஸஸுக்கு வந்து இதுதான் ஸ்டோரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வந்து நம்ம வடிவேல் சார் வந்து நம்ம அந்த படத்தை, அந்த சுந்தரா ட்ராவல்ஸ் படம் வந்து நம்ம ஞாபகத்து அந்த ஸ்டோரி வச்சுக்கலாம். அதில் வந்து அந்த கர்பா, பாடா கர்பா, தோசா கர்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் டான்ஸு. என்னது கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கர்பா, ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா காகல்யா, பாவி, கர்பி, டிப்பனி, தாண்டியா ராஸ், ஹுடோ, விஞ்சுடோ அப்படின்னு சொல்லி 7 டான்ஸஸ் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரினா, அதில் வந்து வடிவேல் வந்து நம்ம வந்து எலியை வந்து அடிக்க போவார் பார்த்தீங்களா, அந்த எலியை வந்து இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. பாவி அப்படிங்கிறது பாவியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கர்பா வருதுங்களா, அதுதான் கர்பி அப்படின்னு. இங்கே ஒரு டான்ஸ், ஃபோக் டான்ஸ் வந்து கர்பி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து தனியாக. அப்புறம் வந்து நீ இன்னும் சாகலையா, நீ இன்னும் சாப்பிட்டுட்டு இந்த பன்னி மாதிரி சாப்பிட்டுட்டு, அதுதான் அந்த பன்னிங்கிறது தான் இப்படி இருக்குது, அதுதான் பன்னி மாதிரி அப்படின்னு நான் கோட் வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். பன்னி மாதிரி சாப்பிட்டுட்டு தாண்டியா ராஸ் அப்படின்னா தாண்டி குடுகுடுன்னு ஓடிட்டுருக்க, இன்றைக்கி நான் உன்னை பிடிச்சி அடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிறதுனால அவர் கடைசி அவர் வின் பண்ணிடுறாரு. அதான் விஞ்சுடோ அப்படின்னு வின் பண்ணிடுறாரு. இதுதான் வந்து கதை. அதாவது ஒரு ரேட்டை பிடிச்சி, அட பாவி இன்னும் பண்ணி மாதிரி தின்னுட்டு சுற்றிட்டு தான் இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி குடுகுடுன்னு ஓடிட்டு தான் இருக்கியா, இன்றைக்கி நான் பிடிச்சி அடித்து தாகாம விட மாட்டேன். அப்புறம் இந்த கர்ப்பிங்கிறது தனியாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இதுதான் வந்து இதுக்கு வந்து கதை. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹரியானானா என்னென்னு பார்த்தீங்கன்னா யானை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை, இதுக்கு வந்து ஃபோக் டான்ஸஸ் வந்து 7 டான்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ராஸ்லீலா, குகா டான்ஸ், கோரியா டான்ஸ், தமல், டப் டான்ஸ், பக்கா, லூர், மொத்தம் 7 டான்ஸஸ் வந்து இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்கு குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஸ்லீலானா ராஜா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. குகானா ராஜா வந்து ஒரு குகைக்கு வந்து போகிறாரு, காட்டுக்குள்ளே வந்து அந்த போகும்போது ஒரு குகையை பார்க்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மலைவாழ் மக்கள், அந்த காட்டுவாசி மக்கள்லாம் வந்துட்டு யாரோ புதுசாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோரியா அப்படின்னு அவங்களோட லாங்குவேஜில் வந்து பேசுகிறாங்க. ஹோரியாவுக்கு இந்த என்ஜாமி அப்படின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோரியா டான்ஸ் அது காட்டுக்குள்ளே வரும்போது தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க கத்துன பார்த்து யானை வந்து மிரண்டு போய் டமால் டப்புன்னு வந்து ஓடுது. எல்லாத்தையும் போட்டு டமால் டப்புன்னு போட்டு எல்லாத்தையும் உடைக்குது, மிதிக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் தமால் டப் டான்ஸு. பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிச்சதான் பக், அந்த ஊர் மக்கள்லாம் பயந்துட்டாங்க. அந்த ஊரையே வந்து பங்கம் பண்ணிச்சதான் ஊர்னு வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஊரையே வந்து பங்கம் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு வந்து நோ கிளாசிக்கல் டான்ஸஸ், 8 டான்ஸஸ் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோரா, தங்கி, நமகேன், குள்ளிநாட்டி, தோடா, தன்ராஸ், ஜுர்கி, ஜம் டான்ஸ். இதுக்கு வந்து டோரா புஜி வந்து
ஸ்டோரியாக நம்ம வச்சுக்க போகிறோம். டோரா புஜ்ஜி வந்து எடுத்துக்க போகிறோம். டோராங்கிறது ஜோரா, இங்கே புஜ்ஜின்னு எக்ஸாக்டாக இல்லாதனால அந்த கடைசி ஐங்கிறது இந்த டங்கி அப்படிங்கிறது வந்து வச்சுக்கோங்க. டோரா டங்கி அப்படிங்கிற நேம் என்ன வச்சுக்கோங்க. அங்கே அந்த டோரா புஜ்ஜியில் சொல்கிற மாதிரி நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு வரும்ல, அதுதான் வந்து நமங்கன் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு குள்ளநரி இருக்கும், அதான் குள்நாட்டி. இவங்க வந்து தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதில் வரும்ல, தொடக்கூடாது தாண்டி குதிச்சு போகலாம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து தண்ட்ராஸ் குதிச்சுக்கு வந்து குஜ்ரிகி அப்படின்னு அதை வச்சுக்கோங்க. இந்த சம் டான்ஸுக்கு வந்து ஸ்டோரி வந்து மேக் பண்ண முடியல, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிமாச்சல் சம் சிஹெச்ஏஎம் சம்னு வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அந்த கடைசி டான்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 8 டான்ஸஸ்க்கு வந்து டோரா புஜ்ஜி, இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 8 டான்ஸஸ் வந்து இந்த டோரா புஜ்ஜி ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். இதுக்கு வந்து கிளாசிக்கல் டான்ஸ் இல்லை, 9 டான்ஸஸ் வந்து ஃபோக் டான்ஸஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹபிசா, ரஃபு, வியூகி நச்சுன், குட் டான்ஸ், டமல், பச்சா, நக்மா, பேண்ட் ரசன், பேண்ட் ஃபேதர், ஹிட்கட் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முஸ்லீம்ஸு பாம் பிளாஸ்ட் இந்த மாதிரி 2 ஸ்டோரி வரும். அதை வச்சு தான் இப்போ குட்டி ஸ்டோரி. அது என்ன குட்டி ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஹபீஸா, காத்து வாக்கில் 2 காதலில் வர கதிஜா அந்த நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு இன்னொரு நேம் வந்து சேத்தே கத்திஜா ரஃபு அப்படின்னு வர மாதிரி. ஸோ அதை வந்து கவிஸா ரஃபு அப்படின்னு இருக்கும், அதை இது பண்ணிக்கோங்க. அந்த கத்திஜா தான் யுகத்திலேயே நச்சுன்னு ஒரு நல்ல ஆக்டர். வியுகி அந்த நச்சுன்னு ஒரு நல்ல ஆக்டர். ஓகேங்களா, இது ஒரு கதை. அடுத்து பாம் பிளாஸ்ட் அப்படின்னு நம்ம செட் பண்ணியிருக்கனால குட் டான்ஸ், அங்கே வந்து குண்டு போடுவாங்கல்ல, அந்த குட் டான்ஸ் அது வந்து எப்படி இருக்குமா, டுமில்னு வந்து உடையானா டும்ஹால். அங்கே வந்து பச்சை குழந்தைங்கள்லாம் பார்த்து நடுங்குறாங்க, அதனால தான் வந்து என்ன பச்சா நக்மா, அதாவது சைல்டு வந்து நடுங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. இந்த மாதிரிலாம் குண்டு வெடிக்கிறதுனால அவங்க அங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதை பேண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக டபுள் பேண்டு வருது, பேண்ட் பேதர், பேண்ட் ஜாஷன். அதாவது ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக அங்கே வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது வந்து எப்படி இருக்கா, ஹைடெக் ப்ரொடக்ஷனாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஹைகேட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த 9 டான்ஸ்க்கு வந்து இதுதான் குட்டி ஸ்டோரி. ஓகேங்களா, அடுத்து கடைசியாக இன்னைக்கு ஜார்க்கண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் கிடையாது, ஃபோக் டான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டான்ஸ் தான், ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அது பார்த்தீங்கன்னா சௌ டான்ஸ், ஜுக்மீர், பகுவா, கர்மா இருக்குது பார்த்தீங்களா. ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் ஹேண்டு, அதனால நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி ஜாரில் வந்து அரைக்கிறோம். அப்போ வந்து ஒரு ஹியூமன்ஸ்னால தான் ஹேண்டை வந்து யூஸ் பண்ணி ஜாரில் வந்து அரைக்க முடியும், மிக்ஸி ஜாரில். ஸோ அந்த மாதிரி ஞாபகத்தில் வச்சுட்டு ஹியூமன் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு குட்டி ஸ்டோரி. அது பார்த்தீங்கன்னா என்னென்னா சௌ டான்ஸ் அப்படின்னா ஜவ் அப்படிங்கிறது ஜக்கு. ஓகேங்களா, இதே வந்து இங்கே சம் டான்ஸ்னு இருக்கும். இங்கே என்ன இருக்குது, சம் டான்ஸு. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் இருக்குது பார்த்தீங்களா, ஹிமாச்சலுக்கு தான் சம் டான்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதே வந்து சௌ டான்ஸ்னு வரும். அங்கே CHAAMனு வரும், இங்கே CHAAUன்னு வரும். இது வந்து எந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டுக்கு வந்து சௌ டான்ஸ், சம் டான்ஸ் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு. ஓகேங்களா, அப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜக்கில் சௌங்கிறது ஜக்கில் போட்டு நல்லா அரைக்கிறாங்க. ஹியூமன் தானே அரைக்கிறாங்க, அதான் ஹியூமன். பக்குவமாக அரைக்கிறாங்கன்னா பக்குவா. அது வந்து அந்த ஜக்கில் என்ன போட்டு அரைச்சாங்கன்னா காரசாரமான சட்னி, அதனால் காரசாரமான அப்படின்னு சொல்லி அது கர்மா. இதே இந்த கர்மா வந்து போன கிளாஸில் வந்து இன்னொரு இது பார்த்துருக்கோம். அது என்னன்னா சத்தீஸ்கருக்கு வந்து இதே கர்மா வரும். சில ஸ்டேட்ஸுக்கெல்லாம் டான்ஸஸ் வந்து 2-3 வந்து சேமாக தான் வரும். அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா, சத்தீஸ்கருக்கும் ஜார்க்கண்டுக்கும் கர்மாங்கிறது சேமாக வரும். அது இங்கே வந்து என்ன பார்க்குறோம்னா ஜாரில் போட்டு வந்து நல்லா சட்னி அரைக்கிறாங்க, காரசாரமான சட்னி. ஸோ இந்த கர்மாங்கிற டான்ஸ் இங்கே வரும். இந்த சௌ டான்ஸு ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கிற சம்மம் டான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து குழப்பிக்கூடாது. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த 2 தான் ஓரளவுக்கு ரிலேட்டடாக சேமாக பார்த்துருக்குறோம். ஸோ இது வந்து நல்லா ஞாபகத்தில் வச்சு படிச்சுக்கோங்க. ஸ்டோரி வந்து ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோவா, இது வந்து பசங்க ட்ரிப் போகிறாங்க, இதுக்கு நோ கிளாசிக்கல் டான்ஸு.
இதுக்கு 12 டான்சஸ் இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னா அவங்க ஒரு டிசைட் பண்ணுறாங்க. சுவர் ஏறி குதிச்சு ஹாலில் உட்காந்து டிசைட் பண்ணிட்டு போகிறாங்க. வார்டன் கண்டுபிடிச்சாங்கன்னா தசரா கொண்டாடி புகட்டிடுவாங்க, நம்மளுக்கு பாடம் புகட்டிடுவாங்க. அதில் ஒருத்தர் இருக்கிறான் மூட் ஆஃப் பண்ணுற மாதிரி, அவனுக்கு வந்து இருமல் சளி அப்படிங்கிறனால அதை பார்த்துட்டு இவனோட ஒரே தாங்கலைப்பா மண்டவலியாக இருக்குது அப்படின்னு ஒருத்தன் பேசுகிறான். அதனால் அவனை வச்சு கும்மி அடிக்கிறாங்க. அவன் மூஞ்சிப்பாரு அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. அதுதான் வந்து என்னென்னா அவன் தாடியப்பாரு தொலைஞ்சு போகாமல் அப்படிங்கிறத தோணியமல் அப்படிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 12 டான்ஸுக்கு இதுதான் வந்து ஸ்டோரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு வந்து கர்பா அப்படிங்கிறது வந்து கிளாசிக்கல் டான்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7 டான்சஸ் வந்து இது இருக்குது. இது வந்து ரேட் பிடிக்கிற மாதிரி, சாகலையா அடப்பாவி அப்படின்னு சொல்கிற மாதிரி, இப்படி பசியில் வந்து தின்னு தாண்டி குடுகுடுன்னு ஓடிட்டுருக்கேன், இன்றைக்கி உன்னை பிடிச்சி நான் அடிக்காமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியாக வின் பண்ணுற மாதிரி இந்த ஸ்டோரி வந்து முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹரியானானா ஒரு யானை. இதுக்கு நோ கிளாசிக்கல் டான்சஸ். இதுக்கு வந்து 7 டான்சஸ் வந்து இருக்குது. அது வந்து ஒரு ராஜா வந்து குகைக்குள்ளே போகிற மாதிரி ராஸ்லீலா குகா டான்ஸ். அங்கே வந்து இருக்கிற மக்கள்லாம் ஹோரியம் கத்துறாங்க. அதனால் யானை வந்து தமால் டப்னு அடித்து போட்டு ஒரு பங்கம் பண்ணிடுது அந்த ஊர் மக்களை அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டோரி. அப்படிங்கிறது இந்த ஹரியானாவோட ஸ்டோரி. ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு பார்த்தீங்கன்னா நோ கிளாசிக்கல் டான்ஸ். 8 டான்சஸ் வந்து என்ன இருக்குது, 8 டான்சஸ் வந்து ஃபோக் டான்சஸ் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ஜோரா டங்கி. இது என்னது டோரா புஜி அந்த இது வரும். அது வந்து டங்கின்னு வச்சுக்கலாம். நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குள்ளநரி இருக்கும், தொடாதுன்னு சொல்லுவாங்க, தாண்டி போவாங்க, குதிச்சு போவாங்க. இதுக்கு இந்த சம்முக்கு மட்டும் ஸ்டோரி இல்லாதனால நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிறோம்னா ஹிமாச்சல் பிரதேசில் வந்து இந்த சம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் முஸ்லீம்ஸு பாம் பிளாஸ்ட் அப்படிங்கிறது வரும். இதுக்கு வந்து நோ கிளாசிக்கல் டான்ஸ். 9 டான்சஸ் வந்து இருக்குது. இதில் வந்து கதிஜா ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அவங்களுக்கு இன்னொரு பேர் ரஃபு. அந்த கதிஜா வந்து யுகத்திலேயே நல்ல ஒரு நச்சுனான ஆக்டர். அப்புறம் குண்டு வெடிக்கிறது அந்த குட்டா டான்ஸ். டமால் டுமில் அடிக்கிறது தும்ஹால். அங்கே பச்சை குழந்தைங்கள்லாம் நடுங்குறாங்க, அந்த பஜ்ஜா நக்மா. அண்ட் அங்கே நிறைய பேன் பண்ணிக்காங்க, 2 தடை போட்டிருக்காங்க, பேண்ட் ஜாசன் பேண்ட் பேதர்னு. அது வந்து ஹைடெக் தடையாக இருக்குது, அதனால் ஹைகேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசி ஒன்று ஜார்கண்ட்டுக்கு வந்து ஹேண்ட் யூஸ் பண்ணி ஜாரில் வந்து ஹியூமன் வந்து பக்குவமாக அரைக்கிறாங்க. இதுக்கு வந்து நோ கிளாசிக்கல் டான்ஸ். 4 டான்சஸ் வந்து ஃபோக் டான்ஸ் இருக்குது. சவு டான்ஸ், ஜுமர், பக்வா, கர்மா. சவுங்கிறது வந்து ஜக்குன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஹியூமன் வந்து பக்குவமாக வந்து சட்னி அரைக்கிறாங்க. அது வந்து காரசாரமான சட்னியாக இருக்குது. காரசாரமான சட்னியாக இருக்குது. ஓகேங்களா. இதுதான் இன்றைக்கி 6 ஸ்டேட்ஸோட கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸஸ் பார்த்து நீட்டாக நோட் பண்ணி எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டோரி தோணுதோ அந்த மாதிரி ஸ்டோரி வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியை உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் இது ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு இந்த வீடியோவில் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுனாலும் எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.